ஆக்சுவலாக நம்ம யாருக்காவது ஓனரா சொல்லுங்கள்? நம்ம வீட்டுக்கு ஓனரா? இல்லை யாராவது நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியுமா? நம்ம உடம்புக்கு நம்ம ஓனரா? நம்ம குழந்தைங்களுக்கு ஓனரா? யாருக்கு நீங்கள் ஓனர்? யாருக்குமே கிடையாது. எல்லாருமே கடவுள் படைத்தவங்க தான். நம்ம இருக்கிறோம், ப்ராசஸில் இருக்கிறோம், ட்ராவல் பண்ணுறோம், முடிஞ்சிடும். உங்களோட எண்டு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட பிகின் உங்களுக்கு தெரியுமா? எதையுமே நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஈவன் என்னை கேட்டால் உங்கள் உடம்புக்கு கூட நம்ம ஓனர் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை இப்போ ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல போகிறேன். லாஸ்ட் வீக் என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. கவுன்சிலிங்காக அவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட குழந்தை ஆட்டிசம் பேபி. ஸோ அவங்க ரொம்ப ஓவர்வீல்டாக இருந்தாங்க, ரொம்ப ஒரியாக இருந்தாங்க. அவங்க பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அவங்க எனக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு மட்டும் இருக்கா? என்னோடய சொந்தக்காரங்க, நான் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கேன், ஆனால் என் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க நான் செஞ்ச பாவம் தான் எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரின்னு. அதை விட அவங்களோட கஷ்டம் என்னன்னு கேட்டால், அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூட சரியாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால் என்னை விட்டுட்டு தூரமாக போகிற மாதிரி இருக்குது, எல்லா ரிலேஷன்ஸ் என்னை விட்டு தனியாக போகிற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு நான் சில விஷயங்கள்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் தான் அவங்க கூட இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நான் எல்லா விஷயத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம யாருக்காவது ஓனரா சொல்லுங்கள்? நம்ம வீட்டுக்கு ஓனரா? இல்லை யாராவது நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியுமா? நம்ம உடம்புக்கு நம்ம ஓனரா? நம்ம குழந்தைங்களுக்கு ஓனரா? யாருக்கு நீங்கள் ஓனர்? யாருக்குமே கிடையாது. எல்லாருமே கடவுள் படைத்தவங்க தான். நம்ம இருக்கிறோம், ப்ராசஸில் இருக்கிறோம், ட்ராவல் பண்ணுறோம், முடிஞ்சிடும். உங்களோட எண்டு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட பிகின் உங்களுக்கு தெரியுமா? எதையுமே நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஈவன் என்னை கேட்டால் உங்கள் உடம்புக்கு கூட நம்ம ஓனர் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு குடிப்பேன், அடுத்த நாளே வயிறு வலிச்சிரும். ஆசைக்கும் நம்ம உடம்புக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆகிடும். ஓகேயா? சில சமயங்களில் நம்மளுக்கு ஒத்து போகும், சில சமயங்களில் ஒத்து போகாது. நம்ம உடம்பே நம்ம ஓனர் இல்லை, அப்புறம் யாருக்குங்க நம்ம ஓனர்? நீங்கள் ஏன் ஒருத்தரை ஓவர் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க? அப்புறம் நான் தானே அவங்கள பார்த்துக்கணும், என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும், என் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும், அப்போ என்ன மாதிரி யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டான பாயிண்ட் தான். நம்ம ஒய்ஃப்னு ஒரு கேட்டகரியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை தான் செய்யணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, ஓகேயா? ஒரு பெரிய செம்பில் தண்ணி இருக்குது, ஓகே? இந்த டம்ளர் காலியாக இருக்குது. நீங்கள் இந்த செம்பில் இருக்க தண்ணியை இந்த டம்ளரில் ஊற்றுறீங்க. அப்போ எவ்வளவு அது கொள்ளும் சொல்லுங்கள்? ஒரு டம்ளர் அளவுக்கு தானே கொள்ளும். மீதி உள்ள அந்த தண்ணியெலாம் என்ன ஆகும்? கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் ஆகும். அவ்வளோதான். உங்கள் அன்பு அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை இவ்வளவுதான்னா நீங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுக்கும்போது இது யாரோட தப்பு? அவர் ஏற்றுக்கலைன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணுறது யாரோட தப்பு? நீங்கள் ஏன் அதிகமாக காட்டுறீங்க? எந்த ஒரு விஷயத்தையும் எங்கே தேவை இருக்கோ அங்கே காட்டுங்க. இப்போ உங்களோட அன்பும் உங்களோட தேவையும் உங்களோட குழந்தைக்கு தேவை. ஒரு 6 இயர்ஸ், இது ஆட்டிசமுக்கோ ஸ்பெஷல் நீடுக்கோ அவங்களுக்கு தானே, இவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தேவைப்படும். இப்போ உங்கள் ஹஸ்பண்டே ரொம்ப மனசை கஷ்டப்பட்டு வராருன்னா அந்த டைமில் நல்ல அக்கறை காட்டுங்க. நார்மலாக அவர் இருக்கிறாருன்னா ஓயாமல் போய் அவரை கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணணுங்கிறது, உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது, குழந்தைக்கு தெரியும், ஓகேயா? அவன் பசிக்கும் போது அவனுக்கு சாப்பாடு கொடுங்க, ஓகேயா? அப்போ தான் பசியோட அருமையும் தெரியும், சாப்பாடோட அருமையும் தெரியும். குழந்தைக்கு இப்போ நீங்கள் தேவை. ஸோ 6 இயர்ஸாக 7 இயர்ஸாக அந்த குழந்தை கூட இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யாருக்கும் ஓனர் இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படி தான். ஓனர்ஷிப் நம்ம எடுத்துக்கவே கூடாது, ஓகே? நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற ஒரு ஆள் கூட ஒரு விஷயத்தை கூட நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதை ரிலேஷன்ஷிப் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களோட மேட்ச் பண்ணிக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல இந்த சர்டன் பீரியடில் ஒருத்தர் கூட நான் வேலை பார்க்குறேன், அந்த இடத்துலையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு நான் இப்படி ஆகிட்டேன் அந்த எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு அது பிரச்சனையாக மாறும். எனக்கானது ஏன் இப்படி இருக்குது, எனக்கானது ஏன் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை, எனக்கானது அது ஏன் இவ்வளோ பிரைட்டாக இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரியாக உங்களுக்கு மாறும், ஓகே? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதோ இல்லை அந்த ப்ராசஸை நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிங்கனாலோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் கூட இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எதுவுமே டைரக்ட் அப்ரோச் இருக்கக்கூடாது, இன்டைரக்ட் அப்ரோச் தான் இருக்கணும். நம்ம கூட சந்தோஷமாக சிரித்து பேசுகிறேன், அவ கூட பேசிகிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரிலடா அப்படின்னு தோணும் கண்டிப்பாக.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ ட்ரை டு கிரியேட் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்ல போகிற பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப ஒரீஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருக்கிட்டையும் காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பரிதாபம், இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்க்குறேன் அப்படியே சோகமாக ஸ்டேட்டஸ் போடுறது, அது இது எல்லாம் நானுமே சின்ன வயசுலலாம் இருந்திருக்கேன். பட் என்ன இதனால் என்ன ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஒன்றுமே இருக்காது. என்ன பண்ணிடுவாங்க, உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க, அச்சோச்சோ பாவம், என்ன ஆயிரும்? ஒன்றும் இல்லை. யாராவது ஒருத்தட்ட சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக அந்த சொல்யூஷன் கிடைக்கிற ஆள்கிட்டே போய் சொல்லிடலாம்ல. நீ என்னை திட்டுறது எனக்கு பிடிக்கல, நீ இந்த மாதிரி பழகாத அப்படின்னு சொன்னாலே போதும். நம்ம நினைப்போம், நம்ம அந்த ஸ்டேட்டஸை பார்த்து அவங்க அதை திருந்தி அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து இதெல்லாம் நடக்காது, இப்படியெல்லாம் அக்கறை பண்ணி அவங்க பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்கல்ல. அதனால் அதெல்லாம் வேண்டாம். யூ டூ யுவர் டியூட்டி. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டு கையில் வரும். நான் எப்பயும் சொன்ன மாதிரி அதுதான், ப்ராசஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்ட வரும். ஓகே, ஸோ கடவுள் கொடுத்த எந்த விஷயத்தையுமே என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள், அதுவே சரியாயிடும். என்ன மேம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு வந்து கிளைண்ட்டு சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? அந்த கஷ்டத்தை கூட கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, உங்களால் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு ரிசல்ட்டு உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்குங்கிறதுனால தான் கொடுத்துருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்கள், யோசிங்க, அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்னு விதவிதமாக யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்கள் உள் மனசில் இருக்கிற அந்த கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக கரேஜ் வந்துடும். என்ன நான் சொல்கிறது, என் கிளைண்ட் கிட்ட நான் சொன்னது கரெக்டு தானா சொல்லுங்கள். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போனாங்க. ஓகே மேம், என் டியூட்டி என் பையனை பார்க்குறது. அதே மாதிரி உங்கள் டியூட்டியை பண்ணுங்கள். அவங்க வராங்களா, சாப்பாடு போடுறாங்களா, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே உங்கள் மேலே ஒரு அக்கறை வர ஆரம்பிச்சிடும். அமைதியாக இருந்தாலே எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுங்க. நம்ம புதுசாக போய் யோசிச்சு பார்த்துட்டே இருந்து நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருந்தால் தான் பிரச்சனை பெருசாகும். அதுவே சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.